செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய சகோதரர் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த எம்எல்ஏக்களை இன்னைக்கு குதிரை பேரம் பேசி அவர்கள் பக்கம் இழுப்பதற்கான முயற்சியை இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. இது சம்பந்தமா இப்ப செய்திகள் வெளியில் வந்தது மட்டும் இல்லாம வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணையும் நடைபெற்று வருகிறது. ஊத்தாங்கரை எம்எல்ஏ தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த திரு இளையராஜா அவர்களிடம் தான் இந்த குதிரை பேரம் நடத்தப்பட்டிருக்கு. இந்த குதிரை பேரத்தை இவர்கள் நேரடியாக நடத்தாம 2-3 கட்டங்களாக வச்சு ஆட்களை வச்சு நடத்தியிருக்கிறாங்க. இதுல செந்தில் பாலாஜிக்கு ரொம்ப நெருக்கமாக வேண்டியவரான நரேஷ் என்பவர் தான் இந்த வேலையான ஒரு முக்கிய ஆளாக செயல்பட்டிருக்கார். அவர் என்ன பண்றாரு, அவருக்கு வேண்டிய இன்னொரு நபரிடம், அதாவது திருநாவுக்கரசு அப்படிங்கிற ஒரு நபரிடம் சொல்லி இந்த வேலையை செஞ்சிருக்கார். அவர் திருநாவுக்கரசு என்பவர், நான் ஒரு அரசியல் சார்ந்த ஒரு அமைப்பை சார்ந்தவன், அதாவது அரசியலுக்கு திட்டம் வகுத்து கொடுப்பது, அரசியல் வேலைகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்பை சார்ந்தவன், நான் பொதுவான ஆள், எந்த கட்சியும் சார்ந்தவர் இல்லைன்னு சொல்லிட்டு பலமுறை தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த திரு இளையராஜா அவர்களிடம் பேசியிருக்கிறார். இளையராஜா ஆரம்பத்தில இருந்து ரொம்ப அதுக்கான முக்கியத்துவம் கொடுக்காம அதை மறுத்து வந்திருக்காரு. ஒரு கட்டத்துல பொறுமை இழந்த திருநாவுக்கரசு என்பவர் என்ன பண்றாருன்னா, நேரடியாகவே பேரம் பேச ஆரம்பிச்சார். உங்களுக்கு 35 கோடி நாங்க தரோம் திமுக சார்பில். அந்த 35 கோடி எதுக்குன்னா, நீங்க சட்டசபையில தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக திமுக தீர்மானம் கொண்டு வரும்போது, நம்பிக்கையில்லை தீர்மானம் கொண்டு வரும்போது நீங்க அதுக்கு ஆதரவா வாக்களிக்கணும். அப்படி வாக்களிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பதவிகள் தரப்படும், பணம் தரப்படும், எல்லாமே தரும் அப்படிங்கிற மாதிரியான பேரங்கள் பேசணும். இது நேரடியா பேசின உடனே அவர் என்ன பண்றாரு, எம்எல்ஏ உடனடியாக அதை ரெக்கார்ட் செஞ்சுட்டு அதை உடனே காவல் நிலையத்துல புகார் கொடுத்து அந்த நடவடிக்கையை மேற்கொள்றாரு. கட்சி தலைமைக்கும் இதை தெரிவிச்சிட்டார். கட்சி தலைமையும் இதற்கான ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ளும்படி காவல்துறைக்கு உத்தரவிட்டிருக்கு. அந்த இருக்கக்கூடிய அடிப்படை ஆதாரங்கள், அதாவது தொலைபேசியில இவங்க பேசுறாங்க இல்லையா, அந்த திமுக சார்பில் தொலைபேசியில பேசின ஒரு திருநாவுக்கரசு என்பவர் எந்த நேரத்துல பேசியிருக்கார், என்ன பேசியிருக்கார், அந்த நேரத்துல அதன் பிறகு யார் யாரிடம் பேசியிருக்காரு, அவர்கள் யார் யாரிடம் பேசியிருக்காங்கன்னு இப்படி விசாரணை செய்யும் பொழுது அந்த குறிப்பிட்ட நேரத்துல இவர்கள் எல்லாம் எங்க போய் இணையறாங்க அப்படின்னா, செந்தில் பாலாஜியுடைய சகோதரர் திரு அசோக் அவர்களிடம் போய் இணையறாங்க. அப்போ இது எல்லாத்துக்கும் பின்னணியில யார் இருக்கிறாங்க அப்படிங்கிறது, செந்தில் பாலாஜி தான் இதுல மூளையாக இருந்து இந்த குதிரை பேரத்துல ஈடுபடுறாரு அப்படிங்கிறது நிரூபணமாயிருக்கு. இருந்தாலும் காவல்துறைக்கு ஒரு போதுமான ஆதாரம் வேணும். இப்போ இவர்கள் குதிரை பேரத்தில் ஈடுபடுறாங்கன்றது தெரிஞ்சிருச்சு. இந்த குதிரை பேரத்தை திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் தொடர்பு இருக்கிறாங்கன்றது தெரிஞ்சிருச்சு. ஆனால் திமுக சொல்லிதான் இதை செய்யறாங்க. திமுக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி தான் இதுல ஈடுபட்டிருக்காருங்கிறத நேரடியாக இதுல இணைப்பதற்கான விசாரணை தான் இப்ப நடைபெற்று இருக்கு. இதுக்கு வேண்டிய ஆதாரங்களை திரட்டிட்டு இருக்காங்க. விரைவில் இதன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு செந்தில் பாலாஜி கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இதுல இருக்கு. இல்ல என்ன அப்படின்னா, குதிரை பேரம் பேசுறாங்க, இவர்கள் சோஃபா மாடல் ஆட்சி செய்யறாங்க, இவர்கள் சொந்தமா ஒரு எம்எல்ஏ எடுக்க முடியல, ஆனா அடுத்தவங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னு வாய்க்கிழிய பேசின 50 வருட திராவிட ஆட்சி இன்னைக்கு குதிரை பேரத்துல ஈடுபடுவது அப்படிங்கிறது ஒரு கேலி கூத்தாக இருக்கிறது. இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எந்த முகத்தோட சட்டசபைக்கு வருவார் அப்படிங்கிறது தான் தெரியல. குதிரை பேரத்துல ஈடுபடுறோம்னு ஆதாரத்தை நிரூபிக்க முடியாம பேசின உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு ஆதாரத்தோட திமுக மாட்டி இருக்கிறார்கள். அவர்கள் பேசின அந்த கால் ரெக்கார்டோட மாட்டி இருக்கிறது திமுக மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை கொடுத்திருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, திமுகக்கு ஆட்சியில இல்லாம இருக்க முடியல. ஆட்சி அதிகாரத்தை தாண்டி இப்ப தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சி தொடர்ந்தால் திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களுக்கும் எம்எல்ஏகளுக்கும் பிரச்சனை வரும். அவர்கள் செய்த ஊழல்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வரும். ஊழல்கள் வெளியில இவர்கள் மாட்டினாங்க அப்படின்னா திமுக தலைமையும் சேர்ந்து இதுல மாட்டும் அப்படிங்கிற ஒரு அச்சத்தின் காரணமாக தான் இந்த ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக இவர்கள் முயற்சி செய்து வராங்க. நிர்மல்குமார் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துடைய அமைச்சர், அவர் என்ன சொல்றாரு பிரஸ் ரிப்போர்ட்லன்னா, தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைச்ச இந்த 40 நாட்களாவே ஆட்சியை கவிழ்க்க திமுக திட்டமிடுது. திமுக இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கு திமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏவை விலை பேசிட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற நேரடியான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அது மட்டும் இல்லாம திமுகவுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களை, நீங்க அரசியல் செஞ்ச வரைக்கும் போதும், அரசியல் இருந்த வரைக்கும் போதும், மக்களை நிறைய ஏமாத்திட்டீங்க, இதுக்கப்புறமும் நீங்க மக்களை ஏமாத்த வேண்டாம், தயவு செஞ்சு ஓய்வெடுங்க அப்படிங்கிறத நேரடியாகவே அவருக்கு அறிவிப்பு கொடுத்திருக்கிறார். இது திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுது. இவ்வளவு முயற்சி செய்தும் தமிழக வெற்றி கழகத்துல இருந்து எந்த எம்எல்ஏவும் இவங்களால வாங்க முடியல 40 நாட்களா அப்படிங்கிறதா தெரியுது. இதன் மூலம் தமிழக வெற்றி கழகத்துடைய பலம் தான் மக்களுக்கு தெரிய வருது. திமுக எவ்வளவு முயன்றாலும் திரும்ப ஆட்சியை கவிழ்க்கக்கூடிய முயற்சியில தொடர்ந்து தோத்துக்கிட்டு வராங்க அப்படிங்கிறது இதுல நிரூபணமாகும்.